ஞாயிறு விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி 2 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி என்பதால் தற்போது கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி 2 மணியோடு நடை சாத்தப்படுகிறது. மீண்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக எப்போது கோவில் நடை திறக்கப்படும்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சந்திரகிரகணத்தை முன்னிட்டு மதியம் 2 மணி வரை தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு அனுமதி என்பதால் இன்று அதிகாலை முதலே கோவிலில் பக்தர்கள் குவிந்தவுடன் உள்ளனர். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சந்திரகிரகணத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவளியும் 6 மணிக்கு உதயமத்தர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 10 மணிக்கு உச்சிகால அபிஷேகமும், மதியம் 2 மணிக்கு சாயிராஜா தீபாவளியும், 3 மணிக்கு ராட்ச அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு மேல் கோவில் நடை சாத்தப்படுகிறது. மதியம் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்துள்ளனர். கோவில் கடல் நாடிக்கடல் மூலம் புனிதத்தில் நீராடி சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாளை 8ஆம் தேதி வழக்கம் போல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி என கோவில் நிர்வாகம் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.